திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த 21 பேர் பூரண குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு விபத்து குறித்த முழு விசாரணை அறிக்கை முதலமைச்சர் விஜயிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அறிக்கையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது கடுமையான ஒழுங்குமுறை நடவடிக்கை பாயும் என தொழிலாளர் நலத்துறை எச்சரித்துள்ளது. திருவள்ளூரில் அமோனியா கசிவு ஏற்பட்ட ஆலையை சீல் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அமோனியா வாயு கசிந்து உயிரிழந்த அனைவரும் பெண்கள் என்றும் இறந்தவர்களின் உடல்கள் முறையாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். தூத்துக்குடியிலிருந்து முதன்முறையாக விமானத்தில் பயணித்த அரசு பள்ளி மாணவர்கள் 3 நாள் கல்வி சுற்றுலாவிற்காக சென்னை வந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்ட அரசு பள்ளிகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற 15 மாணவ மாணவிகளை முன்னாள் மக்களவை உறுப்பினர் சவுந்தரராஜன் தனது சொந்த செலவில் விமானம் மூலம் சென்னைக்கு சுற்றுலா அழைத்து வந்துள்ளார். அவர்களுடன் 3 ஆசிரியர்களும் பயணித்துள்ளனர். ஜூன் 28 வரை நடைபெறும் இந்த சுற்றுலாவில் அண்ணா நூற்றாண்டு நூலகம், பிர்லா கோளரங்கம், அறிவியல் மையம், அரசு அருங்காட்சியகம், மகாபலிபுரம் உள்ளிட்ட முக்கிய இடங்களை மாணவர்கள் பார்வையிட உள்ளனர். வாழ்நாளில் முதன்முறையாக விமானத்தில் பயணித்த அனுபவம் மறக்க முடியாதது என்றும் கல்வியில் சிறந்து விளங்கியதற்காக இந்த வாய்ப்பை வழங்கியவர்களுக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர். தாம்பரம் மாநகராட்சியில் மூத்த குடிமக்களுக்கான மணமகள் மன்றம் அமைக்கும் திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்ட டிஜிட்டல் வகுப்பறை மற்றும் AR/VR ஆய்வகத்தை தாமே திறக்காமல் மூத்த குடிமக்கள் சங்க நிர்வாகியை அழைத்து திறக்க வைத்தார். அமைச்சரின் இந்த செயல் விழாவில் பங்கேற்ற மூத்த குடிமக்களுடைய நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. தங்களுக்கு உரிய மரியாதை அளித்த அமைச்சருக்கு மூத்த குடிமக்கள் சங்கத்தினர் நன்றி தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் இரவு நேர தொடர் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மீஞ்சூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் தொடர்ந்து மின்தடை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவும் மின்தடை ஏற்பட்டதாக கூறி பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் மின் விநியோகம் சீரமைக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மறியல் காரணமாக பொன்னேரி திருவொற்றியூர் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வண்டல் மண் எடுப்பதில் முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் விவசாயி ஒருவர் குற்றம் சாட்டியதால் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. விவசாயி ராமலிங்கம் பேசுகையில் வண்டல் மண் எடுப்பதற்கு சாதாரண விவசாயிகளுக்கு அனுமதி வழங்காமல் அரசியல் செல்வாக்குள்ள நபர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். உடனடியாக புகார் மீது விசாரணையை தொடங்க அதிகாரிகள் உத்தரவிட்டனர். நெல்லை மாவட்டத்தின் புகழ்பெற்ற நெல்லையப்பர் கோவிலில் நடைபெற்று வரும் ஆணி திருவிழாவின் 6ஆம் நாள் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காலையில் நெல்லையப்பர் மற்றும் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை நடைபெற்றது. மாலையில் நெல்லையப்பர் யானை வாகனத்திலும் காந்திமதி அம்மாள் அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர்.
வெனிசுலாவில் 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவுகளில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் பெரும் உயிர் சேதம். 235 பேர் உயிரிழந்த நிலையில் இடிபாடுகளில் 200க்கும் மேற்பட்டோர் சிக்கியுள்ளதாகவும் 1500க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் அந்நாட்டு அரசு தகவல். Dios mío, está temblando. Perro, allá aunque esa moto, pero ya. Uy. Mire, viene la señora. வெனிசுலா நாட்டின் லா குவைரா பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக அங்குள்ள ஏராளமான கட்டிடங்கள் முற்றிலும் இடிந்து தரைமட்டமாகியுள்ளன. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகள் மற்றும் உடைமைகளை இழந்து தவிக்கின்றனர். Dios amado. Está temblando. வெனிசுலாவின் கராபோபோ பகுதியில் உள்ள அடுக்குமாடி கட்டிடம் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் தாங்காமல் முழுமையாக சரிந்து விழும் அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. தலைநகர் கராகஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. Dios amado, que no haya nadie abajo, Señor. வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் உருகுலைந்த கட்டிடங்களின் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரம். பேரிடர் மீட்பு படையினருடன் இணைந்து பொதுமக்களும் இடிபாடுகளில் தங்களின் உறவுகள் மற்றும் உடைமைகளை தேடி வருகின்றனர். Es aquí, es aquí. Está por allá, ¿no? வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தால் குடியிருப்புகள், தொழில்சார் கட்டமைப்புகள் பலத்த சேதம். காராகாஸ் நகரத்தில் நிலநடுக்கத்திற்கு முன்னரும் பின்னரும் எடுக்கப்பட்ட சேட்டிலைட் புகைப்படங்கள் வெளியீடு. ஹார்முஸ் நீரிணையில் தாங்கள் நிர்ணயித்துள்ள வழிகளை தவிர்த்து மற்ற பாதைகளில் செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லை என்று ஈரான் எச்சரிக்கை. ஓமன் அருகே சரக்கு கப்பல் மீது ஈரான் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ள நிலையில் விதிமீறும் கப்பல்கள் மீது நடவடிக்கை பாயும் என அறிவிப்பு. ஈராக்கில் புகழ்பெற்ற நகரமான கர்பலாவில் தியாகத்தை நினைவுகூரும் முஹரம் நாள் கடைபிடிப்பு. கர்பலா போரில் உயிரிழந்த முகமது நபியின் பேரன் இமாம் ஹுசைனின் நினைவிடத்தில் திரண்டு துக்க நாள் வழிபாடு நடத்தினர். ابن امير